வெல்கம் டு RGR Academy யூடியூப் சேனல். பெஸ்ட் நீட் கோச்சிங் சென்டர்னா அது RGR Academy தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு போலாமா? கோவிந்தராஜ் RGR Academy சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்? கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்ல, அதை பத்தியான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? என்னென்னலாம் ரெடி பண்ணணும் பாத்துடலாமா? ஓகே, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 விஷயங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தது பாத்தீங்கன்னா என்னன்னா நம்மளுடைய அட்மிட் கார்டு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நம்ம அட்மிட் கார்டு ரெடியா வச்சிருந்திருப்போம். எக்ஸாம் போயிட்டு வந்ததுனால தூக்கி எங்கன்னா கடைசி எடுத்து வச்சிருங்க. ரைட்டா? அப்புறமா ரிசல்ட் வந்ததுமே நம்ம வந்து ஸ்கோர் கார்டு அது ரெண்டுமே ரெடி பண்ணிப்போம். இது ஒன்னு. ரெண்டாவது கிளாஸ் 10th மார்க் ஷீட். ரைட்டா? தென் 11th மார்க் ஷீட், தென் 12th மார்க் ஷீட். சார் நான் வந்து CBSE படிக்கிறேன், எனக்கு 11th மார்க் ஷீட் கிடையாது. ஓகே, பரவாயில்ல. ஆனா ஸ்கூல்ல பாஸ்ன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்களா, அதை வாங்கி நீங்க வச்சுக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் டிசி, ஸ்கூல்ல இருந்து இப்ப 12th முடிச்சிருப்பீங்க, முடிச்சதுமே வந்து டிசி வந்து இப்ப கொடுத்துருவாங்க, வாங்கி வச்சுக்கிடுங்க. தென் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சீங்களோ, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட போட்டு வாங்கிடணும். சில பேர் வந்து 6ல இருந்து 7 ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பாங்க, 7ல இருந்து 10 ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பாங்க, 11, 12 ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, இல்ல 6ல இருந்து 12 வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. எது பண்ணாலும் அது ஸ்கூல்ல 6ல இருந்து 12 ஸ்கூல்ல படிச்சதுக்கு ஒரு போனஃபைடு வந்து வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிபிகேட். கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி. என்ன பிசில இருக்கீங்க, பிசிஎம் இருக்கீங்க, எம்பிசி இருக்கீங்க, எஸ்சி இருக்கீங்க, எஸ்சி இருக்கீங்க, எஸ்டி இருக்கீங்க, யார் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா நேட்டிவிட்டி சர்டிபிகேட். நம்ம இந்த ஊர்ல தான் இருக்கோம், தமிழ்நாட்டுல தான் இருக்கோம் அப்படின்னா தான் நம்ம 85% நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் வந்து பர்த் சர்டிபிகேட் ஆல்ரெடி நம்ம வச்சிருப்போம், பர்த் சர்டிபிகேட் அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேரண்ட் சைட்ல சில டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது என்னன்னா பேரண்ட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நம்ம யாருக்கெல்லாம் வந்து கம்யூனிவல் ரிசர்வேஷன்ல சீட்ஸ் எடுக்கிறோமோ அவங்க எல்லாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பேரண்ட்டுக்கு அப்பாக்கோ அம்மாக்கோ ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா அப்பாவோட எஜுகேஷன் சர்டிபிகேட் SLCயோ PUCயோ இல்ல டிகிரி எதனா படிச்சிருந்தாங்கன்னா அப்பாவோ அம்மாவோ யாருன்னா ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறமா அப்பாவோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி இதுவும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரேஷன் கார்டும் பாஸ்போர்டும் வந்து ஃப்ரண்ட் பேக்ல வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? அதனால இதை கொஞ்சம் பக்காவா பண்ணி நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி PDFல ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இருக்கும் பாருங்க. சில பேர் வீட்டுல வந்து யாருமே அதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் பண்ண போறோம்னா அது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் பர்சனு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்மி பர்சனு, அதுக்கப்புறமா பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அதுக்கான ப்ரூஃப் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். தென் வந்து 7.5% வந்து ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அது வந்து CEO கிட்ட இருந்து போனஃபைடு சர்டிபிகேட் நீங்க 6th இருந்து 12th படிச்சதுக்கான ப்ரூஃப் வாங்கிடணும். தென் வந்து இன்கம் வந்து யாரெல்லாம் அந்த ஸ்காலர்ஷிப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ SC SC ST எல்லாம் இருந்ததுன்னா கம்பல்சரி அந்த 2.5 கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கு. அதனால இன்கம் சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சிடணும். தென் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் ஸ்டேட் போர்டை தவிர மீது எல்லா போர்டும் வாங்க வேண்டியது இருந்தது. இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு CBSE கூட வாங்க தேவை. வேற ஏதாவது அதர் போர்ட்ஸ் இருந்ததுனா தான் அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க தான் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து MGR யூனிவர்சிட்டியில கொடுப்பாங்க. அது நீங்க செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு அப்புறமா ஆதார் கார்டு ஏற்கனவே சொன்ன இல்லையா, பேரண்ட்டுக்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா போஸ்ட் கார்டு சைஸ் ஒரு 3. ரைட்டுங்களா? இதை தவிர மைனாரிட்டி, சப்போஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறோம் அப்படின்னா மைனாரிட்டி கோட்டா இருக்கு இல்லையா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைனாரிட்டி சர்டிபிகேட் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 19 ஐட்டம்ஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி பக்கா பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே ஸ்கேனும் பண்ணிட்டு ஒரு PDFல
போட்டு ஒரு பென் டிரைவ்லயோ இல்லைன்னா இமெயிலையோ போட்டு வச்சிருங்க. அவங்க என்ன ஃபார்மேட்ல கேட்கறாங்களோ, சிலது சிடில காப்பி பண்ணி கேட்பாங்க, சில பென் டிரைவ்ல காப்பி பண்ணிப்பாங்க, சிலது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வாட்ஸ்அப் இதுல ஜிமெயில போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி எந்த ஃபார்மேட்ல கேட்கறாங்களோ அதை நீங்க போடுறதுக்கு எல்லாமே பக்கா பண்ணி வச்சுங்க. ஏன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட்லாம் சில டைம் எடுத்துக்கும் போய் வாங்குறதுக்கு, அதெல்லாமே ரெடி பண்ணிடுங்க. ரைட்டா? இது சம்பந்தமா வேற ஏதாவது எந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா 9176552121 என்ன நீங்க எப்ப வேணாலும் நீங்க கூப்பிடலாம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. அதே போல ஆர்ஜிஆர் அகாடமில நீட்டுக்கான 2024 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட்னா இமிடியேட்டா ஜாயின் பண்ணீங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. சென்னையில் மிகச்சிறந்த நீட் பயிற்சி மையம் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட் ரிப்பீட்டர்ஸ் 2024க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8695186953.